கன்னிராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2024 ஜூலை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆன்மீகம், ஜோதிடம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கன்னி ராசி உத்திரம் 2 மற்றும் 3 4ஆம் பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1 மற்றும் 2 பாதங்கள். கிரக நிலைகள்: ராசியில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சனி, கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன. கிரக மாற்றங்கள் 9/7/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/7/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 15/7/2024 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/7/2024 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். பலன்கள்: புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு எந்த சிக்கலையும் தீர்க்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள்வது மிகவும் நல்லது. எல்லா காரியங்களிலும் அனுகூலத்தை தருவார். முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து வெற்றி பெறுவீர்கள். அரசாங்க ரீதியிலான விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். தொழில் வியாபாரம் விறுவிறுப்படையும். கடந்த காலங்களில் இருந்த மந்த நிலை மாறும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வது நல்லது. பண வரத்து திருப்திகரமாக தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பாக இருக்கும். கூடவே மனதில் ஒருவித கவலையும் இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை துணையிடம் எதையும் பேசி தீர ஆலோசித்து செய்வது உங்களுக்கு நன்மையையும் வெற்றியையும் தரும். பிள்ளைகள் அன்பு செலுத்துவார்கள், ஆனால் அவர்களுக்காக செலவு செய்ய நேரிடும். பெற்றோர் வழியில் இருந்து வந்த கசப்புணர்வு மாறும். பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு ராசிநாதன் புதனின் சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். மனதில் சந்தோஷம் உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள். அரசியல் துறையினருக்கு புதிய பதவிகள் வந்து சேரும். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு இப்பொழுது கைகூடி உண்டாகும். பெரியவர்கள் மூலம் உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். திறமை வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்பு காணப்படும். மற்றவர்களை விட கூடுதலாக படிக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆனால் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சரிவர நடக்காமல் தடை தாமதம் ஏற்படலாம். பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். பண வரத்து கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய கல்வி பற்றிய எடுத்த முடிவுகள் மன திருப்தியை அளிக்கும். அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கும். சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு டென்ஷன் குறையும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். விரும்பியபடி காரியங்கள் நடக்கும். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவதுடன் அவர்களால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகும். இந்த மாதத்திற்கான உங்களுக்குண்டான பரிகாரம்: புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ர நாமம் படித்து பெருமாளை வழிபட உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். மனதில் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் பண வரவும் திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள்: ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 3, 4, 30. அதிர்ஷ்ட தினங்கள் 24, 25. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனல் தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.